என் எதிரிகள் ஏராளமாய் இருக்கிறார்கள். எப்பொழுதுதான் தேவன் அவர்களை என் கையில் ஒப்பு கொடுத்து என்னை ஜெயிக்க வைப்பார் என்ற கேள்வியோடு இருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஆதியாகமம் 14:20. உன் எதிரிகளை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். பொறாமை நிமித்தமாகவோ நம்மிடத்தில் இருப்பதை நம் சுதந்திரத்தை எடுத்துக் கொள்ளவோ எதிரிகள் வரத்தான் செய்வார்கள். நாம் தேவனிடத்தில் ஜெயத்தை எதிர்பார்க்கிறோம். ஆனால் தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து அவர் சித்தத்திலிருந்து நாம் செயல்படும் போது தேவன் நிச்சயமாக எதிராளிகளை நம் கையில் ஒப்புக் கொடுப்பார். அதை பார்க்கலாங்க. முதலாவதாக ஆபிரகாம் லோத்துக்காக ஒரு யுத்தத்தை செய்கிறார். அந்த யுத்தத்தில் ஜெயிக்கவும் செய்கிறார். உடனடியாக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி தசம பாகங்களையும் செலுத்துகிறார். யாரும் சொல்லி அல்ல, அவராகவே அதை செலுத்துகிறார். ஆம், நமக்கு தேவன் ஒரு ஜெயத்தை கொடுக்கும் போது நாம் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தான் நிர்ணயிக்க வேண்டும். தேவ சித்தத்தின் பிரகாரமாக அதை அறிந்து அதை நாம் செய்யும் போது தொடர்ச்சியாக தேவன் நம் சத்துருக்களை நம் கையிலேயே ஒப்புக் கொடுப்பார். இரண்டாவதாக அன்னாள், அவள் எதிரி பெனினாள். பெனினாளை தேவன் அன்னாளின் கையில் ஒப்புக் கொடுத்தார். எப்படி? அதன் விதமே தனி. எது இல்லை என்று சொல்லி சொல்லி குத்தி காண்பித்து அவளை மனமடுவாக்கி அழச் செய்தாலோ அதை அன்னாளுக்கு கொடுத்தபடியினார் பெனினாளின் முகம் வெட்கப்பட்டது. ஆம், தேவரீர் நீர் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தால் அதை உமக்கே திரும்ப தருவேன் என்று சொல்லி பொருத்தனை செய்து ஜெபித்தாள். அவள் எதிரியை கர்த்தர் அவள் கையில் ஒப்புக் கொடுத்தாள். இவள் செய்ததுதான் என்ன? வார்த்தை மாறாமல் பொருத்தனை அப்படியே நிறைவேற்றினது மட்டுமல்லாமல் 2ஆம் அதிகாரத்தில் தேவனை துதித்து பாடி மகிழ்ந்தாள். மூன்றாவதாக தாவீது. தாவீதுக்கு தேவன் அவன் சத்துருக்களை அவர் கையில் கொடுத்தார். அப்படி கொடுக்கும் போதெல்லாம் தாவீது தேவனை பாடி துதித்து ஆராதிக்கிறார். எனவேதான் தேவனும் என் இருதயத்திற்கு ஏற்றவர் என்ற பட்டத்தை தாவீதுக்கு கொடுக்கிறார். ஆமாங்க, தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்கும் போது அதற்கு தேவனுக்கு நாம் என்ன கொடுக்க வேண்டும் என்பதை முதலில் நினைக்க வேண்டுங்க. பொருத்தனையோடு கூட முழு நம்பிக்கையோடு கூட உங்க தேவ சித்தத்தின் மையத்திலிருந்து உங்கள் ஜெபங்களை தேவனுக்கு ஏறிடுங்க. கூடிய விரைவில் உங்கள் சத்துருக்களை தேவன் உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார். முழு ஜெயத்தை கொடுப்பார். ஆனால் அந்த இக்கட்டு காலத்தில் நீங்க வாய் திறந்து சொன்ன ஒரு காரியத்தையும் தேவனுக்கு செய்ய மறக்காதிருங்க. ஜெபிக்கலாமாங்க. என் எதிராளிகளை என் கையில் ஒப்புக் கொடுத்த தேவனே உமக்கு நன்றி. உம் சித்தம் அறிந்து பொருத்தனை செய்து ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பம் செய்து என் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளவும் பெற்ற பின் நன்றியாய் இருக்க கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.